தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு என் மேல வழக்கு. ஒருவர் வந்து பேச வர்றார் கரூருக்கு, அவரை பார்க்க கூட்டம் வருது, நெரிசல சிக்கி 41 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்த மேல கூட ஒரு எஃப்ஐஆர் பதிலாக ஒரு வழக்கு பதிவு பண்ணல. எப்படிப்பட்ட அரசு? 5 நிமிஷம் கூட பேசுனதுக்கு வழக்கு, 41 பேர் செத்ததுக்கு ஒரு வழக்கம் இல்லை, ஒரு இலக்கம் இல்லை. எப்படி? ரெட்டலைக்கு போட்டா அதே இலை தான், மொட்டலையாத அங்கே இருக்கு. ஒன்னும் தலையில, இலையும் தலையில, நீனும் தலையில. இப்ப என்ன விசிலு தியேட்டர்ல விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தா தெருவில் அடிச்சுட்டு திரியிறான். நீனு ஒன்று அடிச்சுட்டு திரி. நான் பிறவி கடமை நான் செய்கிறேன், இது என் பிறவி கடமை செய்கிறேன், கத்துறேன். எத்தனை சின்னம் இருக்கு? விவசாய சின்னத்தை தாண்டி ஒரு சின்னம் இருக்குன்னா நீ இதுக்கு போகணும். அங்க பாரு, இப்படியே இருந்து நீ எத்தனை முறை தோக்கடிச்சாலும் இப்படி என்ன கத்தி கத்தி உன் மேல அக்கறையில செத்து போனாலும் போவனே வெளியே ஒரு வயட்டை சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் நிற்க மாட்டேன். உனக்கும் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன். நீ போட்டா போடு, போலைன்னா போ. போன தடவை ஐயா ஸ்டாலின் மகளிருக்கு 1000ன்னாரு. சரி, இந்த முறை வரும்போது 2000ங்கிறாரு. அது என்ன ஐயா ஸ்டாலின் 1000 கொடுத்துட்டாரு, அதனால ஐயா எடப்பாடி நான் வந்தா 2000 தரேன்ட்டாப்ல. உடனே அவர் வந்து நானும் 2000 தரேன்ட்டாப்ல. அடுத்து புதுசா வந்தவர் நான் 2500 தரேன்ட்டாப்ல. தாங்க எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்தை வித்தா, உங்க அப்பா அத்தா சொத்தை வித்தா, இல்ல எங்க அப்பா எங்க சொத்தை வித்து காசு எடுப்பியா? எங்க எடுப்ப? என்ன நீ கர்ண மகாராஜா பரம்பரை, உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுக்க போற? மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு எங்கிருந்து எடுப்ப? காசை எங்கிருந்து எடுப்ப? எங்கிருந்து எடுப்ப? 10,000 வங்கி கணக்குல போடுற, 8,000 டோக்கன் கொடுக்குற, 5,000 போட்ட, எங்கிருந்து எடுத்த? ஏது காசு? எங்க கிட்ட இருந்தா எடுத்த. எப்படி? அத்தியாவசிய பயன்பாடா இருக்கு, அடிப்படை பயன்பாடா இருக்கு, தவிர்க்க முடியாத பயன்பாடா இருக்கு. மின்சாரம் கட்டணத்தை ஏத்திட்ட 3 முறை. சொத்து வரி தவிர்க்க முடியல, பல மடங்கு வரி ஏத்திட்டீங்க. கட்டட வாடகை கூடிருச்சு, வீட்டு வாடகை கூடிருச்சு, கடை வாடகை கூடிருச்சு. பத்திர பதிவு பல மடங்கு கட்டணத்தை உயர்த்திட்ட. தவிர்க்க முடியாதது எது இருக்கோ அதிலெல்லாம் கூடுதலாக பல மடங்கு வரியை விதித்து எடுத்து இலவசம். 10 லட்சம் கோடி கடன். இவ்வளவு வருவாய் வருது இல்ல? 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீல்ல? அப்புறம் எதுக்கு 10 லட்சம் கோடி? இந்த கடனை பெற்று நிறைவேற்றிய இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் அல்ல, பேச்சை கேட்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அல்லது அதிமுக ஆட்சியிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யாராவது இந்த கடனை பெற்று இந்த நலத்திட்டத்தை நிறைவேற்றினோம்? ஒன்று, போன ஆண்டு மட்டும் 22,000 கோடி ஒதுக்கியிருக்கு. அரசு மருத்துவமனைக்கு 25ல 2025 நிதிநிலை அறிக்கையில 22,500 கோடி ஒதுக்கியிருக்கு. முதல்ல 18,000, அப்புறம் 19,500, அப்புறம் 20,000, அப்புறம் 22,500. இந்த பட்ஜெட்ல ஆயிரக்கணக்கான கோடி உயர்தை விட தவிர மருத்துவத்தின் தரம் இருந்திருக்கா? ஏன்? அரசை நடத்துறவனுக்கே அரசு மருத்துவமனையின் மீது நம்பிக்கை இல்லை. நாட்டு குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியாத அரசாது. நீ என்ன சொல்வ? திட்டும் போது எங்க ஊர்ல எல்லாம் அவன் ஒரு மனுஷன் போய் பேசிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான், அவன்கிட்ட போய் பேசிட்டு கேட்பான்பா. எங்க ஊர்ல இவன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான், காசு கொடுத்து அப்பலோ கிண்லே மினரல்னு முதலாளிகிட்ட வாங்கி குடிப்பேன். சரி, நீ குடிக்கிற போத்தல் வாங்கி குடிக்கிற, அது தண்ணியா தெரியுமா உனக்கு? நீ குடிக்கிற தகுதியை இது பெற்றிருக்கா? குடிக்கிற தரத்தில் அந்த தண்ணி இருக்கா? யாருக்கு தெரியும்? தரச்சான்றிதழ் கொடுத்தவன் எவன்? குடிக்கிற திறனில் குடிக்கிற தன்மையில் இருக்குதுன்னு யார் உறுதி தருவா? அது தண்ணியை குடிக்கிற விஷ குடிக்கிறிய யாருக்கு தெரியும்? கால கொடுமை. ஒரு முதலாளிக்கு என்ன நேர்த்தி கடனா? உனக்கு நல்ல தூய குடிநீரை கொடுக்கணும்னு முதலாளி சேவைக்கு வருவானா, லாப தேவைக்கு வருவானா? இந்த அடிப்படை சிந்தனை நமக்கு எழ வேண்டாமா? ஏமாறுவது சரி, தெரியாம ஒரு முறை, தெரிஞ்சே பல முறை ஏமாந்தா அத மனித கணக்கிலே சேர்க்க முடியாது. அது எப்படி எத்தனை ஆண்டுகள் சகிக்கிறது? இத எந்த இடத்தில் இருந்து மாறும்? யார் அந்த மாற்றத்தை செய்வது? மாற்றத்திற்கான சிந்தனை எங்கிருந்து வரும்? மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறான். எது மாற்றத்திற்கான சிந்தனை? எது? நமக்கு சேவை செய்ய வருகிற வேட்பாளன், எம்எல்ஏ, எம்பி எதுக்கு நமக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்? ஒரு நேர்மையாளன் ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எதுக்கு இலவசம் தரணுங்கிற தேவை வருது? ஏன் தாரான்? நம்மை ஏமாற்றுவதற்குத்தான் தருகிறான் என்ற எண்ணம், அந்த சிந்தனை உனக்கு வருமானால் அதான் மாற்றத்துக்கான சிந்தனை, அதான் புரட்சிக்கான தீ.
தமிழ்நாடு 10 மாவட்டங்களில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம மண்ணில் ஈரோடுல பெருந்துறையில் இந்த தொழிற்சாலைகள், சிப்காடு தொழிற்சாலையில் இருக்கிற இடம், நெய்வேலி பழுப்புனில் இருக்கிற இடம், ஸ்டெர்லைட் அணுவில் இருக்கிற இடம், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற இந்த இடங்களில் எல்லாம் நீர் நஞ்சாகி யுரேனியம்ங்கிற நச்சு கலந்து குடிக்கிற திறனையிலிருந்து விஷமாயிடுச்சு. அதை குடிக்கும் போது தாய்ப்பால் நஞ்சாகி பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குறைகளோடு பிறக்குது, உருவாகுது. பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா ஓட்டு போட மாட்டான்ட்டு தேர்தல் முடிஞ்சு வென்று வந்த பிறகு 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் கலந்துருச்சு, எடுத்து குடிக்காதீங்கன்னு போயிட்டான். அப்புறம் எதை குடிக்கிறது? எதை குடிக்கிறது? குடிக்காதேன்னு சொல்றதோட அவன் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எதை பற்றி நீ கவலைப்பட்டிருக்க? உன்னை சுத்தி நடக்கிற அறிவிப்பு இல்ல செய்தி, எல்லாரும் ஊழல் லஞ்சத்துல உள்ள போயிட்டு திருப்பி வரான். ஆனா மறுபடியும் நீ அவனுக்கு ஓட்ட போடுறிய. இப்ப யாரு மானம் கட்டவங்க? அவங்களா நம்மளா? யார் இதுக்கு பொறுப்பேற்பது? எத்தனை அறிஞர்கள் சொல்லி வச்சான். நம்ம தாத்தன் பட்டுக்கோட்டை பாடினா, புத்தன் வந்தான், பிறகு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார், என்னென்னையோ எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படித்தோம். என்ன பண்ணி கிழிச்சோம்னா எல்லாத்தையும் படிக்கிறீங்க, எல்லாத்தையும் தான் படிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? வாக்குறுதிகளையே கொடுத்து கொண்டிருக்கிறவன் அவன் வாக்கில் எந்த உறுதியும் இருக்காதுங்கிறான். எல்லாத்தையும் தானே படிக்கிறோம். ஒரு மக்களை ஏமாற்றுவது எளிதுங்கிறான். ஆனால் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர்த்துவது மிகப்பெரிய கடினம்ங்கிறான். மார்க் ட்வெயின்ங்கிறாரிங்க. நம்ம என்ன சொல்றோங்கிறத ஏமாத்தப்படுறீங்கன்னு சொன்னா அதை விளங்க வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டங்கிறான். ஒரு நாட்டில் நடக்கிற ஆட்சியை நீங்க தவறா இருக்குன்னு எதிர்த்து பேசினீங்கன்னா உங்கள் மேல வழக்கு தொடுக்கப்படும், நீங்கள் சிறைப்படுத்தப்படுவீர்கள் என்ற நிலை இருக்குமானால், குற்றத்தை எடுத்து கூறுவதே குற்றமாக ஆகுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு பொருளுங்கிறான். எட்வர்ட் ஸ்னோடன்ங்கிறாரிங்க, ஒரு நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு. என் மேல 260 வழக்கு இருக்கே, நான் என்ன கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேன்னா, ஊழல் செஞ்சனா, லஞ்சம் பெற்றனா, எதிர்த்து பேசினேன். அதுக்கு 260 வழக்கை மேல போட்டுருக்கா. ஏன்? குற்றத்தை எதிர்த்து கேட்ட நான் குற்றவாளியா இருக்கேன், குற்றவாளி அதிகாரத்தில் இருக்கான். அதான் பிரச்சனை. ஈரோடு கிழக்குல தேர்தல் பரப்புரையில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு என் மேல வழக்கு. ஈரோட்டுக்கு வந்து நான் நேர் நிற்கணும், 10 மணிக்கு சரியா நிற்கணும். காலையில பயணம் பண்ண முடியாது. முத நாளே பயணம் பண்றேன், ஒரு நாள் வீணாகுது. அடுத்த நாள் 12 1 மணி ஆயிருது வழக்கு முடிய. திருப்பி போகணும் 2 நாள். ஒவ்வொரு நொடி எனக்கு உயிர் நொடி. 2 நாள் வீணாகுது என் மேல வழக்கு. ஆனால் ஒருவர் வந்து பேச வர்றார் கரூருக்கு, அவரை பார்க்க கூட்டம் வருது. நெரிசலை சிக்கி 41 பேர் இறந்துடுறாங்க. ஒருத்த மேல கூட ஒரு எஃப்ஐஆர் பதிலாக ஒரு வழக்கு பதிவு பண்ணல. எப்படிப்பட்ட அரசு? 5 நிமிஷம் கூட பேசுனதுக்கு வழக்கு, 41 பேர் செத்ததுக்கு ஒரு வழக்கம் இல்லை, ஒரு இலக்கம் இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி? கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம், குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் பரிசு. எப்படி? நாட்டு எல்லையில பார்டர்ல சண்டை போட்டு நாட்டை காப்பாத்த செத்து வந்தான்ல ராணுவத்தை வீரன், பட்டாளத்தான் 10 பைசா கொடுக்கல. எப்படி? எங்க போயிட்டு இருக்கோம்? நாடு தெரியாம திர எங்க போயிட்டு இருக்கு? படிக்க போற பிள்ளை பள்ளிக்கூட கல்லூரி வாசல கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான். ஐயோ கப்ப படிக்க போற பிள்ளை கஞ்சா போட்டு பைக்குட்டுல அருவாலோட வெட்டுறான். 8ஆப்பு படிக்கிற பிள்ளை சின்னொரு பிள்ளைய வெட்டுறான். என்ன மனநிலையில வளருதுவான் பிள்ளை? எப்படி கொண்டு போற அந்த சமூகத்தை? 2 வயசு பச்சை குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து செதைச்சு கொலை செய்யறான்னா அவன் மனநிலை என்னவா இருக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தை நீ உருவாக்கிட்டு போற? குடிக்க வச்சு மக்கள்கிட்ட இருந்து காசை பறிச்சு ஆட்சி நடத்துற ஒரு அரசு. 3 பேர் ஒருத்தன் சொல்றானா டாஸ்மார்க்க மூடுவேன். 6 லட்சம் பெண்கள், எங்க பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க. நீ எதுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குற? குடிக்க வச்சு அறுக்கத்தானே. எதுக்கு தாலி எடுத்துட வேண்டியது, அப்புறம் அந்த பெண்களுக்கு 1000 2000 கொடுத்துட வேண்டியது, எவ்வளவுதான். தாத்தா பட்டுக்கோட்டை சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோங்கிறான். நமக்கு தான் பாடி வச்சான். 29 வயசுல செத்து போனான்.
அவன் இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்திருந்தா நிறைய கற்றுக் கொடுத்துருப்பான். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து செய்கையை மாற்றுங்க. இது ரொம்ப பெருசாயிருச்சு தவறு. திருத்துங்க, தயவு செய்து திருத்துங்க. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவாது உங்களுக்கு சமரசம் செய்யாமல், நோட்டுக்கும் சீட்டுக்கும் போகாமல், உனக்கு ஓட்டுக்கும் காசு தர மாட்டேன், படிக்க நல்ல கல்வி தரேன், பார்க்க நல்ல மருத்துவம் தர்றேன், குடிக்க நல்ல தண்ணி தரேன், படித்தா அதுக்கு வேலை தரேன், வேலைக்கு ஏற்ப சம்பளம் தரேன், அதை வச்சுக்கிட்டு வாழ்கிற நல்ல வாழ்க்கை தரேன், தடை இல்லாமல் மின்சாரம் தரேன், ஒரு நொடி கூட அணையாமல் மின்சாரம் தரேன், நானே உற்பத்தி செஞ்சு தரேன், சிலிண்டர் தரேன், வீட்டுக்கு வீடு சிலிண்டர் தரேன், தடை இல்லாமல் தரேன், ஓசியாக தர மாட்டேன், பேருந்து நடத்துவேன், தரமாக நடத்துவேன், ஓசி பஸ் ஓட்டனை வந்து உன்னை ஏமாத்த நான் தயாராக இல்லை. தரமான சாலை, தரமான போக்குவரத்து, பேருந்து நான் ஓட்டுறேன். ஆனால் காசு உரிய கட்டணத்தை கொடுத்து போ, உரிய கட்டணத்தை கொடுத்து போ. நல்ல ஆட்சி நடத்துறது அதுதான். நான் உன் மகன், உன் கூட பிறந்தவன், நான் உன்னை ஏமாத்த தயாராக இல்லை. நான் யாருன்னு பாரு, நான் விழுந்தாலும் பரவாயில்ல, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் இனம் வாழ்ந்தால் போதும்னு இந்த இனத்தில் ஒரே ஒரு மறவன் நின்னான். அவன் தான் பிரபாகரன்கிற மகன். அந்த மகனின் மகன் நான் இங்கே பாரு, இப்படியே இருந்து நீ என்னை எத்தனை முறை தோக்கடிச்சாலும், இப்படி என்ன கத்தி கத்தி உன் மேலே அக்கறையில் செத்து போனாலும் போவனே வெளியே ஒரு வயல்ட்டை சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசி போய் நிற்க மாட்டேன். உனக்கும் ஓட்டுக்கு காசு தரமாட்டேன். நீ போட்டா போடு, போலைன்னா போ. நான் பிறவி கடமை நான் செய்கிறேன். இது என் பிறவி கடமை செய்கிறேன், கத்துறேன். எத்தனை சின்னம் இருக்கு, விவசாயி சின்னத்தை தாண்டி ஒரு சின்னம் இருக்குன்னா நீ இதுக்கு போடு. போட்டா உதயசீரனுக்கு அவர்கள் வீட்டில் விடிஞ்சது, நாட்டில் விடிஞ்சதா? ரெட்டலைக்கு போட்டா அதே இலை தான், மொட்டலையாக தான் அங்கே இருக்கு. ஒன்றும் தலையில், இலையும் தலையில், நீனும் தலையில். இப்போ என்ன விசிலு, தேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் தெருவில் அடிச்சுட்டு திரியிறான். நீனு ஒன்று அடிச்சுட்டு திரி. விவசாயியே விவசாயி ஓட்டு போடலைன்னா விரவே போடுவேன். போட்டு வாழ வை.